பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நாம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த உணவை ஷைத்தான் ஆகமாக்கி கொள்வான். சஹீஹ் முஸ்லிம்ல 3762 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தகல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ இன்த துஹூலிஹி வ இன்த தஆமிஹி கால ஷைத்தானு லா மபீத லகும் வலா அஷா. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னா அவன் நுழையணும். வீட்டை திறக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நுழைவது அது இரண்டாவது ஒரு சுன்னத். வீட்டை திறக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி உள்ள நுழையிறாரு. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யறாரு? சாப்பிடுகிறார். இப்படி சாப்பிடும் பொழுது ஷைத்தான் சொல்வான், எனக்கு இந்த வீட்டிலே தங்கும் இடமும் இல்லை, எனக்கு இந்த வீட்டில் சாப்பாடும் இல்லை என்று அவன் சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவான். அதே நேரத்தில் வைதா தகல பலம் எதுக்குள்ளாக என்ற துகுலி, அவன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவன் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றார், பிஸ்மில்லா என்று சொல்லவில்லை என்றார். கால ஷைத்தானும் அதற்கும் அல் மபீத், ஷைத்தான் சொல்வான் தன்னுடைய கூட்டாளிகளை பார்த்து, நீங்கள் தங்குமிடத்தை அடைந்து கொண்டீர்கள். வைதாகம் எதுக்குள்ளாக இந்த தொகாமி, அவன் சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் ஷைத்தான் கூட்டாளிகளை பார்த்து சொல்வான், அதற்கும் அல் மபீத வல் அஷா, நீங்கள் தங்குமிடத்தையும் உணவையும் என்ன செய்து கொண்டீர்கள்? பெற்றுக் கொண்டீர்கள். அப்ப நாம சாப்பிடும் பொழுது ஞாபகமாக பிஸ்மில்லா சொல்வது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லாவை மறக்காமல் நாம் சொல்வது ஷைத்தானை விட்டு நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு இறை நினைவு இந்த பிஸ்மில்லா என்பது. அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது பிஸ்மில்லா மறந்துட்டோம் வச்சுக்கிடுங்க. நம்ம கடைநல்லூர், மேலப்பாளையம் இந்த மாதிரி ஊர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திருமண விருந்து, அந்த நெய்ச்சோறு, கறி சாதனா, சாம்பார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? பிஸ்மில்லா மறந்துடும். ஏன்னா அந்த டேஸ்ட் அண்டாவை போட்டு ஆக்கும்போது தான் கிடைக்கும். அப்ப நாம இந்த பல நேரங்கள்ல அந்த சாப்பாட்டுடைய சுவையில பிஸ்மில்லா மறந்து வரும். அது வேறு பல காரணங்களும் நம்ம செஞ்சிருவோம், பிஸ்மில்லா மறந்து வரும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க, நீங்க ஒரு கிராமவாசி, அவர் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன்னஹு லவ் கான துஆமன் ஃபல்யகுல் பிஸ்மில்லா, உங்களை ஒருவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லட்டும். ஃபைன் நசிய, பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டால் அவர் எப்படி சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி, ஆரம்பத்திற்காகவும் இறுதிக்காகவும் நான் பிஸ்மில்லா என்று சொல்கிறேன் என்று நாம் என்ன செய்யணும்? பிஸ்மில்லாவை மறந்து விட்டால் இந்த வாசகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். அது ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு திக்ர். அதே நேரத்தில் அதை மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி அப்படிங்கிற துஆவை நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொள்ள வேண்டும். இதே மார்க்கம் என்ன செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று நாம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்டு பெரும்பாலும் முதலாவது நோன்புல நாம அவ்வப்போது தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். எதையாவது ஒரு கொறிக்கக்கூடிய பொருள் இருந்தால் எடுத்து வாயில போடக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நோன்பு நோற்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில மறந்து போய் நம்ம அதில் சாப்பிட்டோம் வைத்துக் கொள்ளுங்க, சாப்பிட்டு உள்ள முழுகிட்டோம், இப்படி நாம செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நோன்பு முடியாது. அது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சாப்பாடு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய மறதிக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். நாம சஹீஹுல் புகாரி 1933 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதா நசிய ஃபஅகல வ ஷரிப, ஒருவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில மறந்து போய் சாப்பிட்டு விடுகிறார், மறந்து போய் குடித்து விடுகிறார், அப்படி என்றால் நோன்பு முடியாது. ஃபல்யுதிம்ம ஸௌமஹு, அவர் தன்னுடைய நோன்பை முழுமைப்படுத்தட்டும். ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வ ஸகாஹு, அவருக்கு உணவளித்தவனும் நீர் புகட்டியவனும் அல்லாஹ் தான். அப்படி நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம நோன்பு நோற்று கொண்டிருக்கும் பொழுது, இறைவனுக்காக நம்ம நோன்பு வைத்திருக்கும் போது மறந்து போய் சாப்பிட்டு விட்டால், மறந்து போய் குடித்து விட்டால் அது இறைவன் நமக்கு உணவளித்த ஒரு பாக்கியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நமக்கு நோன்பு நோற்ற நிலையில் மறந்து சாப்பிடுவது அது ஒரு பாக்கியம், அல்லாஹ் அளித்த உணவு என்பதை இதெல்லாம் என்ன செய்ய முடிகிறது? விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று மார்க்கத்தில் தெரிந்து கொண்டே இறை சட்டத்துக்கு எதிராக நடக்கிறாங்களா இல்லையா?
இந்த மாதிரி நடக்கக்கூடிய இறைவனுக்கு மாறு செய்வதும் நசிய மறதி என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் 18-19 வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு மனிதனும் அவன் நாளைக்காக மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறான் என்று அவன் பார்த்து கொள்ளட்டும். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த மறதி என்பது யதார்த்தமா உள்ள மறதி கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டு இறைவனுடைய வழிகாட்டுதல்களை தெரிந்து கொண்டு அதற்கு மாற்றமாக நடப்பது. அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே நீங்கள் அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் அவர்களையே அவர்களுக்கு மறக்க செய்து விட்டான். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக நாம நடக்கும் பொழுது, நாம அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணாவிட்டால் நம்மைத்தான் நாம் மறந்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குரிய அழிவை நாம் தேடிக்கொள்கிறோம். ஒரு ஆள் வேண்டும் என்று அல்லாஹ்வை தொழாமல் இருக்கின்றார், ரமதான் மாசம் நோன்பு நோக்காமல் இருக்கின்றார், பாவமான காரியங்களை செய்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறித்தான் செய்கிறாரு, ஜக்காத் கொடுக்காம இருக்கிறார். இப்ப இவர் அல்லாஹ்வை மறந்தவர். அல்லாஹ்வை மறந்தவர் என்றால் இயற்கையான மறதி அல்ல, வேண்டுமென்றே இறை கட்டளைக்கு மாற்றமாக நடப்பவர். அப்ப இவர் அல்லாஹ்வை மறந்து விட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணவில்லை என்று சொன்னால் இவர் தன்னைத்தான் மறந்து விட்டார். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போறது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைய போகிறதா? அவனுக்கு தகுதியான எந்த அந்தஸ்தோ அதில் அவன் இருந்து கொண்டே இருப்பான். அவனுடைய அந்தஸ்துல கடுகளவு குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போகிறதா? அல்லாஹ் அவனுக்குரிய அந்தஸ்தில் அவன் இருக்கின்றான். நாம் எதையும் கூட்டவும் முடியாது, நாம் எதையும் குறைக்கவும் முடியாது. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நாம் நடந்தால் நமக்குரிய அழிவை நாம் தேடிக்கொள்கிறோம். மறுமையில் நமக்கு நரகம் என்று ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, அந்த நரகம் கொடுமையானது. அப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்கள் விஷயத்தை தங்களை மறந்து விட்டார்கள். சொர்க்கத்துக்கு போவதற்கு நாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அவர்கள் மறந்துவிட்டு செயல்படுகிறார்கள். அது அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் அவர்களையே அவர்களுக்கு அல்லாஹ் மறக்க செய்து விட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் 14ஆம் வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வ மினல்லதீன காலு இன்னா நசாரா, தங்களை நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அகதுனா மீசாக்கவும், நாம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசாராக்கள்கிட்ட நிறைய உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்தான். அவங்களுக்கு இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான், தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த தௌராத் வேதத்தை கொடுத்து இன்ஜீல் வேதத்தை கொடுத்து, ஹுதூமா ஆத்தைனாக்கும் பிகுவா, நாம் வழங்கிய இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னான். ஆனா அவங்க என்ன செய்தார்கள்? ஃபனசு ஹல்லம் மிம்மா ذிக்ரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அறிவுரை என்ற பாக்கியத்தை மறந்து விட்டார்கள். இந்த இடத்துல மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வேதத்தின் அடிப்படையை அவர்கள் செய்யவில்லை, வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளவில்லை. இதனால் அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்லா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை அந்த நசாராக்களுக்கு மத்தியிலே நாம் பகைமையையும் வெறுப்பையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நசாராக்களுக்கு மத்தியில கியாமத் நாள் வரைக்கும் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம், ஏற்படுத்தியதற்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறந்த வாழ்க்கையை மேற்கொண்டதுதான் அது அவர்களுக்குரிய காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைத்தான். அவர்களை படைத்து அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் குடியமர்த்தினான். அது எந்த சொர்க்கம் என்பதில் பல கருத்துகள் இருந்தாலும், அது விண்ணுலகத்தில் உள்ள சொர்க்கம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது, இல்ல பூமியில உள்ள ஒரு அற்புதமான சொர்க்கம், சொர்க்கம்னா தோட்டம், ஒரு அற்புதமான தோட்டம் என்ற கருத்தும் இருக்கிறது.
அந்த கருத்து வேறுபாட்டுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம பெற வேண்டிய விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து ஒரு மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். ஆனால் அவர்கள் செய்தார்கள், அந்த கட்டளையை மீறினார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தாஹா என்ற 20வது அத்தியாயத்திலே 115வது வசனம் முதல் 122வது வசனம் வரைக்கும், வலகத் அஹிதுனா இலா ஆதம், நாம் ஆதமிடம் உடன்படிக்கை எடுத்தோம், மின் கபுல், இதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தான். நீங்க இந்த சொர்க்கத்தில் வசிங்க, வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். ஃபநசிய, அவர் மறந்து விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார் என்று சொன்னால் இயல்பான மறதியில் அல்லாஹ் சொல்றது அப்படி மறந்து போச்சு அந்த அர்த்தத்தில் இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் மீறி விட்டார், அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் புறக்கணித்தார். வலம் நஜிது லஹு அஸ்மா, அவரிடம் உறுதியை பார்க்கவில்லை. அல்லாஹ் ஒன்னு சொன்னா அதுல உறுதியா இருக்கணும், அதுல மாறு செய்யக்கூடாது என்ற உறுதியை நாம் ஆதமிடம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு முன்கூட்டியே அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். ஃபகுல்னா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஜௌஜி, ஆதமே, இந்த இப்லீஸ் இருக்கான, ஷைத்தான் இருக்கான, உனக்கு சஜிதா செய்ய மறுத்தானே, இந்த இப்லீஸ் இவன் உனக்கும் எதிரி, உன்னுடைய மனைவிக்கும் எதிரி. ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி, இந்த சொர்க்கத்திலிருந்து உங்கள் இருவரையும் அவன் வெளியேற்றி விட வேண்டாம். அப்படி நீங்க அந்த இப்லீஸுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு கட்டுப்பட்டால் ஃபதஷ்கா, நீங்க துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ஆதமுக்கு அழகா சொல்லி காட்டுறான். இன்னலக அல்லாஹ் தஜூஅ ஃபீஹா வலா தஆலா, ஆதமே, இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? இங்கே பசி என்பதே ஏற்படாது, இங்கே உங்களுக்கு நிர்வாணம் என்பதே கிடையாது. வ அன்னக லா தலுமு ஃபீஹா வலா தல்ஹா, இந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது, தாகமே இல்லாத ஒரு சொர்க்கம். வலா தல்ஹா, சூரிய வெப்பம் என்பது அங்கே கிடையாது. அவ்வளவு அற்புதமான இடம் இந்த இடம். இந்த இப்லீஸ் உங்களுக்கு கெடுத்துட வேண்டாம், ரொம்ப கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆனா என்ன நடந்தது? ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை அல்லாஹ் போட்டான். அவன் எப்படி வழிகெடுத்தான்? காலை ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி, ஆதமே, நிரந்தரமான வாழ்வளிக்கக்கூடிய மரத்தை உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய ரப்புடைய கட்டளை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு இங்க பசி ஏற்படாது, நீங்க நிர்வாணமாகவே ஆக மாட்டீர்கள், உங்களுக்கு தாகமே ஏற்படாது, உங்களுக்கு எந்த சூரிய வெப்பமும் இருக்காது. ரப்பு சொல்லி இருக்கிறான், எதுவுமே உங்களுக்கு இருக்காது, நிரந்தரமா இருப்பீங்க, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது ஷைத்தான் போய் சொல்றான், நிரந்தர வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மரத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? முல்கின் லா இப்லா, அழியாத ஆட்சியை உனக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறான். அல்லாஹ் ஏன் தெரியுமா தடுத்திருக்கிறான்? இந்த மரத்தை போய் சாப்பிட்டா உங்களுக்கு நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க, உங்களுக்கு அழியாத ஆட்சி கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? படைத்த ரப்புடைய அந்த எச்சரிக்கையை அவங்க மறந்துட்டாங்கன்னா அதை ஷைத்தானுடைய அந்த வார்த்தையை உண்மை நம்பி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கவில்லை. அவங்க அதிலிருந்து என்ன செய்தார்கள்? ஃபஅகலா மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். ஃபபதத் லஹுமா சவாத்துஹுமா, அவர்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அப்ப முதல் மனிதர் அவர் ஏன் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்த காரணத்தினால், வேண்டுமென்றே இறைவனுடைய கட்டளைக்கு புறக்கணித்த காரணத்தினால். அதற்கு அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் தனது இறைவனுக்கு மாறு செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மறதி சாதாரண மறதியாக இருந்தால் அல்லாஹ் எப்படி சொல்ல மாட்டான்? அல்லாஹ் ஆதம் இறைவனுக்கு மாறு செய்தார் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஏன்னா சாதாரண மறதி குற்றமே கிடையாது. ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் தனது இறைவனுக்கு மாறு செய்தார், அவர் வழிகட்டார். பிறகு சும்மஜ்தபாஹு ரப்புஹு ஃபதாப அலைஹி வஹதா, பிறகு அவரை இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான், அவரை மன்னித்தான், அவரை அல்லாஹ் நேர்வழி காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார்கள்.
அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். ஆனால் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு காரணம் இறை கட்டளையை மறந்ததுதான், இறை கட்டளையை மீறியதுதான். அப்ப இந்த மாதிரி இறை கட்டளையை மறக்கக்கூடிய மக்களா என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக் கூடாது. திருமலை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்த பல்வேறு சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுல ஒரு சமுதாயம் யாரு? சனிக்கிழமை வாசிகள். சூரத்துல் அராஃப் என்ற அத்தியாயத்தில் 164வது வசனத்தில் இருந்து 166வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியே நாயகம் அல்லாஹ் கேட்கின்றான், நபியே கடல் ஓரத்தில் வாழ்ந்தார்களே அந்த சமுதாயத்தை பற்றி நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். அந்த சனிக்கிழமை வாசி அல்லாஹ் எப்படி சோதித்தான்? சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை சொன்னான். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்ன பிறகு இமாம் மெம்பர்ல ஏர்வராலே உரையாற்றுவதற்காக அந்த பாங்குல இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் நமக்கு வியாபாரம் செய்வது ஹராம். நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் மிக இலவாக்கி இருக்கின்றான். ஆனா அதையும் மீறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸௌ இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பை'. ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு விரையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது அந்த ஜும்மா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இமாம் மெம்பர் ஏறிய பிறகு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு, அதுதான் ஜும்மாக்குரிய பாங்கு. இப்ப 2 பாங்கு இருக்கு. அது முதல் பாங்கு வந்து பித்அத், நபி காலத்துல இல்லாத ஒரு பாங்கு. அப்ப இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு பாங்கு சொல்றாங்களா இல்லையா? அந்த பாங்கிற்கு பிறகு கடையை மூடிவிட்டு வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகின்றான். நமக்கு அந்த குறைவான நேரம் தான் தடை செய்யப்பட்ட நேரம். இன்றைக்கு நம்முடைய சமூகம் நாம் அதை மீறி கொண்டிருக்கிறோம். ஆனால் சனிக்கிழமை வாசிகளுக்கு இங்க மீன் பிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டு அவங்க அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி அல்லாஹ் சோதிக்கின்றான்? இது யகுதூன ஃபிஸ் சப்தி, சனிக்கிழமை காலை நேரத்தை அடையும் போது இது தஅதீஹிம் ஹைதானுஹும் யௌம சப்திஹிம் சுர்அன், அந்த சனிக்கிழமை என்ன செய்யுதுன்னா மீன்கள் எல்லாம் அப்படியே துள்ளி குதிக்குது. சனிக்கிழமை காலை அன்னைக்கு தான் மீன் பிடிக்க கூடாது. அன்றைக்கு பார்த்தால் மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறது? துள்ளி குதிக்கிறது. நமக்கு எப்படி ஜும்மா நேரத்தில் வியாபாரம் ரொம்ப ஒவ்வொரு சிலருக்கு ஓடும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடிய நிலைமை ஏற்படுகிறதோ அது மாதிரி அல்லாஹ் சோதிக்கின்றான். பல இடங்கள் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான். ஹஜ்ஜுக்கு போகும்போது வேட்டையாடக்கூடாது, இஹ்ராமுடைய நிய்யத்து வைத்து விட்டால் வேட்டையாடக்கூடாது. அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? இஹ்ராமுடைய நிய்யத்து இல்லாமல் இருக்கும் போது ஈட்டி கையில வச்சிருப்பாங்க, எந்த வேட்டை பிராணியுமே கிடைக்காது. இஹ்ராம் அணிந்த பிறகு பார்த்தோம்னா சும்மா உட்கார்ந்துக்கிட்டே படுத்துக்கிட்டே குத்துற மாதிரி வேட்டை பிராணி அல்லாஹ் அனுப்புவான். அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இது ஒரு சோதனை தானே. அதற்கு முன்பாக அவங்களுக்கு உணவு தேவை. அப்ப எங்க தேடினாலும் எங்க ஓடினாலும் வேட்டை பிராணிகள் கிடைக்கவில்லை. இஹ்ராமுடைய நிய்யத்து அணிஞ்சு ட்ரெஸ் போட்டவன அல்லாஹ் என்ன செய்யறான்? உட்கார்ந்துக்கிட்டு குத்தி பிடிக்கிற மாதிரி பிராணிகளை அனுப்பி அல்லாஹ் சோதிக்கின்றான். இந்த மாதிரி அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை சோதிப்பான். அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? சனிக்கிழமை வந்து அப்படி மீன்கள் அப்படி துள்ளி குதிக்குது. ஆனால் வயௌமலா யஸ்பிதுன், சனிக்கிழமை அல்லாஹ் நாட்கள்ல லா தஅதீம் கதாலிக், அவ்வாறு அவர்களுக்கு மீன்கள் வரல. சனிக்கிழமை மட்டும் அப்படி துள்ளி குதிக்குது, மற்ற நாட்கள்ல வரவில்லை. நபுலூஹும் பிமா கான யஃப்ஸுகூன், அவங்க பாவிகளாக இருந்த காரணத்தினால்தான் இப்படி நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு குரூப் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போகும் பொழுது இன்னொரு குரூப் அவங்களை எச்சரிக்கை பண்றாங்க, தீமையை தடுக்கணுமா இல்லையா? அவங்கள போய் இது பாவம், மீன் பிடிக்க போகாதீங்க என்று ஒரு குரூப் அவங்களை தடுக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்யறாங்க? அவங்க மீன் பிடிக்க போகவும் இல்லை. இந்த தீமையை தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறார்கள், வயது காலத் உம்மத்தும் மின்ஹும் லிம தஅலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் அழிக்க போகக்கூடிய சமுதாயத்தை நீங்க எதுக்கு உபதேசம் பண்றீங்க? அவன் பாவம் செஞ்சு அல்லாஹ் அவனை அழிக்க போறான், நீங்க எதுக்கு போய் அவங்க உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவங்க அஸிபுஹும் அஸாபன் ஷதீதா, அது அல்லாஹ் அவர்களை கடுமையாக மறுமையில் தண்டிக்க போகிறான். அவன் தான் தப்பு செய்யறான் தெரியுதுல, நீ எதுக்கு போய் சொல்ற அப்படின்னு செய்றாங்க. ஒரு குரூப் வந்து தீமையை தடுக்கவும் இல்லை, தடுக்கிற மக்களை வந்து நீங்க போய் சொல்லாதீங்கன்னு தடுக்கிறார்கள். அப்ப தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், காது மாதிரத்தில் இதை ஆரம்பிக்கும், நாங்க ஏன் போய் தடுக்கிறோம் சொன்னோம்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் காரணம் சொல்லணுமா இல்லையா? அந்த குரூப் என்ன செய்வான்? மீனை பிடிச்சிருவான். அப்ப அல்லாஹ் அவங்களை விசாரிக்கும் போது, அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை தெரிந்த மக்கள் இருந்தார்கள், இவங்க எனக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னு அவங்க அல்லாஹ்ட்ட போய் சொல்லும் பொழுது
இல்லையா அல்லாஹ் நாங்க சொன்னோம் என்று இறைவனிடம் காரணம் சொல்வதற்கு நாங்க தீமையை தடுக்கிறோம். தீமையை தடுப்பது அவசியம். நாம நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சொல்லணுமா இல்லையா? அவன் திருந்தணுங்கிற நோக்கம் அது ஒரு புறம் இருந்தாலும், அவர்கள் திருந்தாவிட்டாலும் நமக்கு அது ஒரு பாதுகாப்பு. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா உன் கண்ணு முன்னாடி தப்பு செய்தானா இல்லையா? நீ தவறு என்று சொன்னாயா இல்லையா? நாம கண்ணு முன்னாடி தவறு நடக்கும் போது அதை சொல்வதற்கு நமக்கு சக்தி இருக்கும் பொழுது நாம் சொல்லாவிட்டால் நாம் குற்றவாளிகள். அப்ப இந்த மக்கள் சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட இது எங்களுக்கு ஒரு காரணமாக அமையும், அதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், தீமையை தடுக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், பலம்மா நசூமா ஸுக்கிரு பிஹி, அந்த சனிக்கிழமை வாசிகள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அறிவுரையை மறந்த போது அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசூயி, தீமையை தடுத்த மக்களை மட்டும் நான் காப்பாற்றினோம். யார் தீமையை தடுத்தாங்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம். வகது நல்லதின தலமு, அநியாயம் செய்தவர்களை நாம் பிடித்தோம். அந்த மீன் பிடிச்சவங்க அநியாயக்காரங்க தான். யார் தீமையை தடுக்காமல் இருந்தார்களோ அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். தீமையை தடுத்த மக்களை மட்டும்தான் அல்லாஹ் செய்தான், காப்பாற்றினான். வகது நல்லதீன தலமு பி அதாபின் பஈசின் பிமா கான யஃப்சுகூன், அநியாயக்காரர்கள் கடுமையான பாவம் செய்த காரணத்தினால் அவர்களை கடுமையான வேதனையால் தண்டித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப சனிக்கிழமை வாசிகள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிச்சாங்களா இல்லையா? அதை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா நசு மா ஸுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி செயல்படுவதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இறை கட்டளையை மறத்தல் என்ற வார்த்தையால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி காரூன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொடியவன் இருந்தான். இவனுடைய வரலாற்றை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் கஸஸ் என்ற 28வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் இருந்து 82வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த காரூன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். எந்த அளவுக்கான பணக்காரன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது சொல்லி காட்டுகின்றான். வஆத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா, வலிமை வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு அவனுடைய பொக்கிஷங்களின் சாவியை சுமப்பது சிரமமா இருக்கும். பெரிய ரூமுக்கு சாவி சின்னதா இருக்கும், அந்த சாவிகளை சுமப்பதற்கு ஒரு வலிமை கொண்ட கூட்டம், அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அப்ப அந்த காரூனுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கு யோசித்து பாருங்க. சாவிகளை சுமப்பதற்கு வலிமை வாய்ந்த ஒரு கூட்டம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் பொக்கிஷங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்போ அவன் பெருமை அடிச்சான், தன்னுடைய செல்வத்தை செய்தான், பெருமை அடித்தான். நல்ல மக்கள் சொன்னார்கள், வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்து மறுமை வீட்டை தேடிக்கொள், அநியாயம் பண்ணாத, பெருமை அடிக்காத, காசு பணம் நீடித்து இருக்காது. அல்லாஹ் இன்றைக்கு கொடுப்பான், நாளைக்கு அல்லாஹ் பிடுங்கிக் கொள்வான். அப்ப காசு பணம் இருப்பதினால் பெருமை அடிக்காத, உன்னுடைய மறுமை வீட்டை நீ தேடிக்கொள் அப்படிங்கிறான். வலா தன்ச நசீபக மினத் துன்யா, உனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே அல்லாஹ் அளந்து கொடுப்பதில்லை. இந்த செல்வத்தை அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்னு வாரி கொடுப்பான் அல்லது கம்மியா கொடுப்பான். யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ரிஸ்கை வாரி கொடுப்பான், ஓ யக்திர் அல்லது கம்மியாக கொடுப்பான். கரெக்டா மதிய சாப்பாட்டுக்கு 50 ரூபா 50 காசு அப்படி அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு வாரி கொடுப்பான், நாடியவர்களுக்கு அளவோடு அல்லாஹ் கொடுப்பான், கம்மியாக கொடுப்பான். எதுக்கு அல்லாஹ் வாரி தர்றான்? நம்ம குடும்பத்துக்கு இவர் வீட்டுல ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பிள்ளைங்க, இப்படி அல்லாஹ் அளவு பார்த்தா தர்றான், அதிகமா அல்லாஹ் தர்றான், தந்தா அதிகமா அல்லாஹ் தருகின்றான். எதுக்கு அல்லாஹ் அதிகமா தருகின்றான்? நம்முடைய செல்வத்துல நாம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ஏழைகளுக்கு அதுல உரிமை இருக்கிறது, அனாதைகளுக்கு அதுல உரிமை இருக்கிறது, வழிபோக்கர்களுக்கு அதுல உரிமை இருக்கிறது, தான தர்மங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப அந்த காரணம் சொல்றாங்க, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, நீ இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமையை நீ மறந்து விடாதே. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ மக்களுக்கு உபகாரம் செய். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், நீ பூமியில் குழப்பம் செய்யாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பவாதிகளை விரும்ப மாட்டான். அப்படின்னு செய்றாங்க. அந்த காரூனுக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த ஷைத்தான் சொல்றான், கால இன்னமா ஊத்திதுஹு அலா இல்மின் இன்தி, இந்த செல்வம் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததா,
இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய ஞானத்தால், என்னுடைய அறிவால் நான் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே காசு பணத்தை அறிவால பெற்றுக்கொள்ளாம வச்சுக்கிடுங்க. நம்மள யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது முதல் ரேங்க் ஒரு ஆள் எடுப்பாரு, ஒரு கடைசி ரேங்க் எடுப்பான். அறிவால் காசு பணம் கிடைக்கணும்னு சொன்னோம்னா முதல் ரேங்க் எடுத்தவன் என்ன செய்யணும்? லட்ச லட்சமா சம்பாதிக்கணும். அதுதானே, அவனுக்கு தான் நிறைய அறிவு இருக்குது. பிளஸ் டூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. ஆனால் அவர் என்ன செய்வாரு? அவருடைய பிற்கால வாழ்க்கையை பார்த்தால் மாசம் 5000 10,000 இப்படி சம்பளம் வாங்கக்கூடிய ஆளா இருப்பாரு. ஆனா அந்த ஸ்கூல்ல இவன் சொல்லி கொடுத்து பாடம் படிச்சிருப்பாங்களா இல்லையா? அவங்க பெரிய பெரிய ஜாப்ல போய் வருஷத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. அப்ப அறிவால் சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு அறிவுல கம்மியான ஆளுக்கு பதற பார்த்திருப்போம். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்க, யாரையும் பேர் சொன்னா தப்பாயிரும். அவனுக்குள்ள அறிவு என்ன அறிவு இருக்குது? தெர்மாக்கோலை வச்சு என்ன செய்யறான்? நான் தண்ணி ஆவியாகவும் தடுக்க போறேங்கிறான். வேற ஏதாவது கிறுக்குத்தரமான பேச்சுக்களை பேசுறாங்க. அப்ப நாட்டை ஆள்வதற்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கணும்? அந்த சாதாரண அறிவு கூட யாருக்கு இல்ல? அரசியல்வாதிகளுக்கு இல்ல. அவங்க பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க, கோடி கோடியாக சொத்துக்களை சம்பாதிக்கிறார்கள். அப்ப அறிவை வச்சுதான் சொத்து கிடையாது. அல்லாஹ் நாடுனா கொடுப்பான். நமக்கு அறிவு அல்லாஹ் அது ஒரு காரணமாக அல்லாஹ் செய்திருக்கின்றான், ஆக்கி இருக்கின்றான். ஆனா காரணம் என்ன சொல்கின்றான்? இது என்னுடைய அறிவால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறான். அதே மாதிரி அப்படியே அவர் வீதியில் அப்படியே காரன் உலாவி வரும்போது, பவனி வரும்போது, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க சொல்லுவாங்க, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன் இன்னவுலது ஹல்லின் அவீம். காரூனுக்கு கொடுக்கப்பட்டமா நமக்கு இருக்கணும். பாப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம், இதுதான்பா பாக்கியம் என்றதான் செய்வாங்க துன்யாவை விரும்பக்கூடிய மக்கள் சொல்வார்கள். வேத ஞானம் வழங்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள், இவன் அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்தால் இது அவனுக்கு சிறந்தது. ஆனா இவன் அந்த மாதிரி உறுதி இல்ல. வமாயுலக்காக இல்ல சாபிரூன், பொறுமையாளர்கள் தான் இறை கட்டளையில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று செய்தாங்க. அந்த மக்கள் இவனுடைய அநியாயங்களை பார்த்துட்டு, அட்டூழியங்களை பார்த்துட்டு அவங்க தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். என்ன நடந்தது? நாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள் எடுத்துக்கொண்டோம். அவனுக்கு அல்லாஹ்வை அன்றி உதவி செய்யக்கூடிய எந்த படையும் இல்லை, அவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளவும் முடியவில்லை. அல்லாஹ் ரப்ப தான் சொல்லி காட்டுகின்றான். அந்த காரூன் தன்னுடைய செல்வத்தின் மூலம் இவ்வுலகில் செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை மறந்தான். அல்லாஹ் அவனை அழித்தான். அப்ப யாரெல்லாம் இறை கட்டளையை மறக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காரூனுடைய விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று நாம மக்களுக்கு நல்லதை சொல்லும் போது பிறருக்கு நல்லதை சொல்லிவிட்டு நம்மை மறந்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க நல்லதை சொல்லி நாம மறக்கிறதுனா அந்த கட்டளைக்கு நேர் எதிராக நடக்கிறது. மறதி என்பது நாம நல்லதை சொல்லிவிட்டு அதை நாம் செய்யாமல் இருப்பது, அதையும் மறதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவுல 44வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், அதமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்கள் வேதத்தை படித்துக் கொண்டே உங்களை மறந்துவிட்டு பிற மக்களுக்கு நல்லதை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நபிகள் நாயகம் காலத்துல வேதத்தை படிப்பாங்க, திருடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பேசக்கூடாது, எல்லாம் செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா இவங்க செய்வாங்க. இது இந்த மாதிரி உலமா பெருமக்கிட்ட உள்ள மிகப்பெரிய டேஞ்சர். அல்லாஹ் காப்பாத்துற எல்லாரையும். பிற மக்களுக்கு நல்லதை ஏவி விட்டு பிற மக்களுக்கு தீமையை தடுத்து விட்டு எல்லா தீமைகளையும் இவர்கள் செய்வது, அல்லது அதை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது. உலமாக்கள் என்று சொன்னால் மதரசால போய் படிச்சவங்க நினைச்சிடாதீங்க. மார்க்கம் தெரிஞ்சவங்க எல்லாருமே யார்தான்? உலமாக்கள் தான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உலமாக்கள் தான். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாலே அவன் ஒரு ஆலிம் தான். அப்போ நாம வேதத்தை மற்றவங்களுக்கு நல்லதை ஏவிக்கொண்டு நம்மை மறக்கக்கூடிய இந்த செயல் இருக்கு பாருங்க, இது நம்மை மறுமையில் மிகப்பெரிய அழிவுல கொண்டு போய் சேர்க்கும். உண்மையிலேயே இந்த மார்க்க பிரச்சாரத்தை இதை சுகுரியத்துக்கான பிரபலியத்துக்கான பயன்படுத்தினா அது கத்திக்கு மேல் நடக்கிற மாதிரி. அல்லாஹ் காப்பாற்றும்.
இந்த மார்க்க பிரச்சாரம் இருக்குதாங்க, ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யும் போது தெரிந்து கொண்டே அவன் தப்பான கருத்தை மக்களிடம் சொன்னால் கண்டிப்பா அவன் தனக்குத்தானே குழி வெட்டி கொள்கிறான். இது அவ்வளவு பெரிய டேஞ்சர். சொன்னால் இஹ்லாஸா இருக்கணும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும், அதை செய்யாமல் இருந்து விடக் கூடாது. அப்போ இதுல நாம மக்களுக்கு நல்லதை சொல்லும் போது நாம் இயன்ற வரை நாம் சரியாக நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்திலே 2வது 3வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃஅலூன், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் செய்யாதவற்றை எதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பை செய்யக்கூடாது, இவர் தடுப்பார், இவர் செய்வார். இப்ப ஒரு ஆள் மார்க்கத்தை படிச்சாரு, ஹஜ்ஜுக்கு போங்க, அவரை ஏழையா இருப்பார், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்துடக்கூடாது. எந்த தப்பை இவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை செய்து கொண்டே இவர் என்ன செய்வாரு? அது பாவம், அது கூடாது என்ன செய்வாரு? வாய்களையே பேசுவார். அது அல்லாஹ் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃஅலூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாதவற்றை எதற்காக சொல்கிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃஅலூன், அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்பிற்குரியது நீங்கள் செய்யாதவற்றை சொல்வதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ பிற மக்களுக்கு நன்மை ஏவிக்கொண்டு நாம் நம்மை மறந்து விடக்கூடாது, நாமும் சரியா நடக்கணும். இந்த மாதிரி நம்மை மறந்து விட்டு பிற மக்களுக்கு நாம் நன்மை ஏவரும் பாருங்க, இது ஆகிரத்தில் எவ்வளவு பெரிய டேஞ்சரை உண்டாக்கும். சஹி இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே 53வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துக்கு போகும்போது சில மனிதர்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய உதடுகள் நெருப்பு கத்தரிக்கோல்களால் வெட்டப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இந்த உதடுகள் நெருப்பு கத்தரிக்கோல்களால் வெட்டப்படுகிறதே, இவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர்கள் அல் ஹுதபாஉ மின் உம்மத்திக்க, உன்னுடைய உம்மத்தை சார்ந்த பேச்சாளர்கள். யமுருன நாஸ பில் பிர்ரி, இவர்கள் மக்களுக்கு நல்லதை ஏவினார்கள். வயன்சவுன அன்ஃபுஸஹும், தங்களை மறந்து விட்டார்கள். மக்களுக்கு தொழுகை ஏவினார்கள், இவர்கள் தொழ மாட்டார்கள். மக்களுக்கு தீமையான காரியங்களை தடுப்பார்கள், இவர்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள். வயத்துல் வஹும் யத்ரூனல் கிதாப், அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டும் இருந்தார்கள். அஃபலா யஅகிலூன், அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? ரசூலாக பதில் சொல்றாங்க. இவங்க உங்களுடைய உம்மத்தை சார்ந்த பேச்சாளர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம இந்த உலகத்துல மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டு நாம் அதை செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால், நாம் தீயதை தடுத்து கொண்டு நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் இவ்வளவு பயங்கரமான நிலைமை மறுமையில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 3267வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாள்ல ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவன் என்ன செய்வான்? கொண்டு வரப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். நரகத்தில் தூக்கி போட்டவன அவனுடைய குடல் அப்படி என்ன செய்யும்? வெளியே வந்துடும். ஃபதன்தலிகு அக்தாபுஹு ஃபின்னார், அவனுடைய குடல் அப்படி வெளியே ஃபயதூரு கமா யதூரு ஹிமார் ஃபீ ரஹாஹு, கழுதை எப்படி திருக்கையை சுற்றுமோ அது போன்று அவன் சுற்றி வருவான். திருகை இருக்குது, திருகையிலிருந்து கழுதைக்கு என்ன செய்யும்? கயிறு போகும், அது அப்படி என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே வரும். அந்த திருகையை குடல் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அப்போ அந்த குடல் அப்படி கிடக்கும், இவன் செய்வான் அந்த குடலை இழுத்துக்கொண்டு நரகத்தில் அப்படி சுத்திக்கிட்டே வருவான். அப்போ நரகவாசிகள் எல்லாம் ஃபஜ்தமியு அஹ்லு நாரி அலைஹி, நரகவாசிகள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடி கேட்பார்கள், ஃபயகூலுன் ஐ ஃபுலான் மா ஷௌனுக், எப்பா என்ன விஷயம்பா? அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃப் வ தன்ஹானா அனில் முன்கர், நீ எங்களுக்கு நல்லதை ஏவவில்லையா? நீ எங்களுக்கு தீயவற்றை தடுக்கவில்லையா? அப்படின்னு சொல்லி நீ எப்படிப்பா நரகத்திற்கு வந்தாய் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்வான், குன்து ஆமுருக்கும் பில் மஅரூஃப் வலா ஆத்திஹி, நான் உங்களுக்கு நல்லவற்றை ஏவினேன், ஆனால் அதை நான் செய்யவில்லை. வ அன்ஹாக்கும் அனில் முன்கர் வ ஆத்திஹி, நான் உங்களுக்கு தீயவற்றை தடுத்தேன், அதை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று செய்வார்கள். அவர்கள் பதில் சொல்வார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மார்க்க விஷயத்துல நாம பிற மக்களுக்கு நல்லதை ஏவி விட்டு நம்மை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல நாம அல்லாஹ்வுடைய கட்டளையை மறக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான். அப்ப என்ன அர்த்தம்?
அல்லாஹ் நம்மை நரகத்தில் போட்டு கண்டுக்க மாட்டான். அல்லாஹ்க்கு மறதி என்பதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். தாகாவுல 52வது வசனத்துல லா எலில்லு ரப்பி வலா யன்சா. மூசா நபி சொல்றாங்க, என்னுடைய இறைவன் வழி அறியாதவனும் இல்லை மறக்கக்கூடியவனும் இல்லை. அல்லாஹ்க்கு என்ன கிடையாது? மறதி என்பதே கிடையாது. வமா கான ரப்புக்க நசியா, உம்முடைய இறைவன் மறக்கக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சூரத்து மரியம்ல 19வது அத்தியாயத்தில் 64வது வசனத்துல. அப்ப அல்லாஹ்விற்கு மறதி என்பதே கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் மறுமை சிலரை மறந்து விடுவான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மறந்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் ஞாபகம் மறந்து விளங்கிடக்கூடாது. நாம அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதுனா நம்மை நரகத்தில் போட்டுவிட்டு நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து சஜ்தா என்ற அத்தியாயத்திலே 14வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பாவிகள் மறுமை நாள் என்ன செய்வாங்க? தலையை குனிந்தவர்களாக இருப்பார்கள். ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். இறைவா ரப்பனா அப்சர்னா, இறைவா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நரகமா அவ்வளவு கொடுமையா இருக்குமா நாங்கள் நம்பாம இருந்தோம், இப்ப நாங்கள் கண்ணால பார்த்துட்டோம். சமீனா எல்லாத்தையும் கேட்டோம், யா அல்லாஹ் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன், எங்களை திருப்பி அனுப்பிடு, நாங்கள் நல்லறங்கள் செய்து நான் இன்னா மூக்கினுன் ரொம்ப உறுதியா ஒன்று நம்புவோம் பாங்க. எங்க போய் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கி விட்டு, இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பாவத்திலும் வரம்பு மீறுதலும் கழித்து விட்டு, வீணான காரியங்களில் கூத்தடித்து விட்டு, அங்க போய் நரகத்தை பார்த்தவனை எல்லாம் நான் கண்ணால பார்த்துட்டோம், எல்லாம் கேட்டோம், திருப்பி அனுப்பிடு, நாங்க நல்லவங்களா இருப்போம் பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வான், உதவு செகுனால் ஆத்தைனா குள்ள நப்சின் ஹுதாகா, ஏன்பா நான் நினைச்சிருந்தா எல்லாருக்கும் நேர்வழியை கொடுத்திருப்பேன். நான் என்ன முடிவு செய்து விட்டேன்? வலாக்கின் ஹக்கல் கௌலி மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன். என்னுடைய வாக்கு முந்தி விட்டது. மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்ப நான் சொல்லிட்டேன். அவங்களை திருப்பி தான் அனுப்ப முடியாது. நான் உங்களை வச்சு நரகத்தை நிரப்ப போறேன், அது என்னுடைய வாக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி விடுவான். அல்லாஹ் சொல்வான், ஃபதூகு பிமா நசீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா, நீங்கள் இந்த கியாமத் நாளை மறந்த காரணத்தினால் நீங்கள் சுவையுங்கள். இன்னா நசீனாக்கும், நாம் உங்களை மறந்து விட்டோம். வதூகு அதாபல் ஹுல்தி பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவற்றின் காரணத்தினால் நிலையான வேதனையை சுவையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் என்னை மறந்த காரணத்தினால் உங்களை நான் மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி இந்த உலகத்துல இறை வசனங்களை மறந்து வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தாகா என்ற அத்தியாயத்திலே 124 126 வரை, வமன் அஅரத அன் ஸிக்ரி, என்னுடைய உபதேசத்தை எவன் புறக்கணித்து வாழ்கிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அவனை நாம் மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம், கண் பார்வையற்றவனாக எழுப்புவோம், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்தால். அப்போ இந்த உலகத்தில் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மறுமையில குருடனாக எழுப்பப்படும் போது அவன் கேட்பான், கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா வகது குந்து பசீரா, இறைவா நான் உலகத்தில் பார்ப்பவனாக இருந்தேனே, என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய், கண் பார்வையற்றவனாக எழுப்பினாய்? அப்ப அல்லாஹ் சொல்வான், கால கதாலிக், அப்படித்தான்டா, நீ உலகத்தில் இருக்கும்போது கதாலிக்கு அர்த்தத்துக்கு ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, ஃபநஸீதஹா, நீ அவற்றை மறந்தாய். மறந்தாய் என்று சொன்னால் வேண்டுமென்றே புறக்கணித்தாய், இறை கட்டளையை பார்த்துவிட்டு அதற்கு எதிராக நீ நடந்தாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அதுபோன்றே இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். வகதாலிக்க நஜிஸி மன் அஸ்ரஃப வலம் யுமின் பி ஆயாத்தி ரப்பிஹி, இவ்வாறுதான் எவர்கள் வரம்பு மீறுகிறார்களோ, நம்முடைய வசனங்களை, இறைவனுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். வல அதாபுல் ஆகிரத்தி அஷத்து அபுகா, மறுமையுடைய வேதனை கடுமையானது, நிலையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் மறுமையில் மறப்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நாம சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 23 24 வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா தகூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ஸாலிய கதன், நபியே நாளை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இல்லா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்பது கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான்.
ஆனா இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து பெரும்பாலும் தப்பிப்பதற்குரிய வாசகமாக தான் செய்தி இருக்குது. ஒரு ஆள் ஒரு 50,000 ரூபாய் கடன் ஒரு 10 நாள்ல ஒரு 50,000 ரூபாய் கடன் வேணும், இன்ஷா அல்லாஹ் பார்க்குவோமே. இந்த இன்ஷா அல்லாஹ் எதுக்கு? தப்பிக்கிறதுக்குரிய இன்ஷா அல்லாஹ் இல்லைங்க, எனக்கு சாத்தியம் இல்லை, பார்ப்போம் அப்படி சொன்னது வேற. ஆனா நம்ம இன்ஷா அல்லாஹ் எதுக்கு வைத்துக் கொண்டோம்? எல்லாரும் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ் வந்து அதை ஒரு கேடயமா நம்ம ஆக்கிட்டோம், செய்யாம இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டே முடிவு பண்ணிடுவார், ஆமா பாய்ட்டு இருந்து என்ன செய்யாது, எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. எதற்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அல்லாஹ் நானதான் நம்ம செய்ய முடியும். நாம நாடினாலும் ஒமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட முடியாது. அப்ப நாம நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க நாளை செய்வேன் என்று எதை சொல்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி சொல்லுங்கள். வதுகுர் ரப்பக இதா நசீத, நீங்கள் மறந்து விட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மறக்கத்தான் செய்வோம், அதை கூட ஏதாவது ஃபசாத் ஆக்கிறோம், நோட்டீஸ் போடுவோமா, மிக மாபெரும் ஆர்ப்பாட்டம், அங்க இன்ஷா அல்லாஹ் இருக்காது. பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மறந்து விட்டார்கள், சுட்டி காட்ட வேண்டியது, சுட்டி காட்டினா சொல்ல போறோம். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான், இதா நசீத வதுகுர் ரப்பக இதா நசீத, நீ மறந்து விட்டால் உமது இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்ப நாம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மறக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம நினைவு கூர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் இந்த மாதிரி மறக்காம இறை நினைவை மறக்காமல் இருப்பதற்கு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நாம முதலாவது விஷயம் இந்த மறதியை பற்றி ஓரளவு நாம வந்து குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய விஷயம் நம்ம செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.